நீங்கள் எத்தனை பேர் தேவனுடைய அன்பை ருசிக்க விரும்புகிறீர்கள்? कितने लोग आज आज रेडी होते हैं परमेश्वर के प्रेम को जानने के लिए? இந்த வேத புஸ்தகத்தை நீங்கள் படிக்க 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 தேவன் எத்தனை ருசியுள்ளவர் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். आप ये वचन को पढ़ते 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 समय परमेश्वर के प्रेम को आप जान सकते हैं. இதை அறிந்த பரிசுத்தவான்கள் தான் சொல்லுகிறார்கள், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். कोई ये परमेश्वर के प्रेम को जान चुका है, वो लोग कहते हैं परमेश्वर का प्रेम ये सच्चा प्रेम है. அப்ப நம்ம ருசிக்க வேண்டும். तो हम रुचि करने वाले होना है. நம்ம ருசி இங்க இருந்துச்சுன்னா தேவையில்லாதது மேல நம்ம ருசி போகாது, நம்மளுடைய வாய் போகாது, கண்ணு போகாது. हमारे इच्छा तो वचन में तो हम इस संसार में आपका आंख नहीं फेंकते हैं. அந்த அம்மாவுக்கு ரொம்ப நாளா ஒரு கண்ணு இருந்துச்சு. சொல்லுங்க. उस औरत तो एक आंख देते हैं इस संसार में. அந்த அம்மாவுக்கு ரொம்ப நாளா कई दिन वो देखते हैं रखते हैं. ஒரு கண்ணு இருந்துச்சு. எந்த அம்மாவுக்கு? ஏவாள் பாட்டி அம்மாவுக்கு. किसके लिए? एवाल को. ரொம்ப நாளா ஒரு கண்ணு இருந்துச்சு. कई दिन देखते रहते हैं. இந்த மரத்தை பார்த்துக்கிட்டே போறாங்க. उस पेड़ को देखते ही रहते हैं. வீட்டுல எத்தனையோ இருக்குது, காட்டுல எத்தனையோ இருக்கு, தோட்டத்துல எவ்வளவோ வகை பழங்கள் கனிகள்லாம் இருக்குது. वहाँ कई पेड़ है, कई फल है, पर उसका आंख तो एक ही पेड़ पर है. ஆனா தேவன் புசிக்க கூடாதுன்னு சொன்னா அந்த மரத்து மேலதான் ஒரு கண்ணு இருந்துச்சு. देव क्या कहा? वो फल को नहीं खाना है, पर அந்த उस மரத்தை फल को பார்க்கும் போதெல்லாம் அந்த அம்மாவுக்கு ஒரு பார்வை, ஒரு நினைப்பு. कब एवल देखते ही रहते हैं, वो उसे देखते हैं. உங்களுக்கு எல்லாம் ருசி எப்ப தெரியும்? आप कब रुचि जानते हैं? ருசி எப்ப தெரியும்? அந்த அம்மாவுக்கு பார்க்கும் பொழுதே ருசி தெரிஞ்சிருச்சு. एवल को देखते समय ही उस फल का रुचि जानते हैं. பாவ அன்பெல்லாம் அப்படித்தான், பார்க்கும் போது ருசி உள்ளது போல இருக்கும். पाप की प्रेम भी ऐसे ही होते हैं, देखते समय ही होते हैं. ஆனா மிகப்பெரிய ஏதேன் தோட்டத்தின் ஆசீர்வாதத்தை விட்டு துரத்தி விடப்படுகிறதற்கு அதுதான் காரணமாய் அமைந்தது. पर बहुत बड़ा आशीर्वाद खो जाने के लिए वही कारण होता है. உலகமெல்லாம் பார்க்கிறதுக்கு நல்லது மாதிரி தான் இருக்கும். ये संसार भी देखने के लिए बहुत भलाई होते हैं.